இந்த வீடியோ பெண்கள் மற்றும் இல்லத்தரசிகள் விவசாய கடன் பெற்ற விவசாயிகள் எல்லோருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வீடியோ பதிவாக இது வரப்போகிறது. என்ன ஏது என்றதை வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்க்கலாம். வெல்கம் டு ஜேசி சென்டர். நான் ஜெயா. நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக சி ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றதுக்கு பிறகு அடுத்து வருகின்ற அதிரடியான அறிவிப்புகள், ஆணைகள் எல்லாமே மக்களுக்கு சந்தோஷத்தையும் நாட்டுக்கு நன்மையையும் தரக்கூடியதாக அமைந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கான நலனொன்பு திட்டங்கள் பல அறிமுகமாகி செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு திட்டங்கள், சிங்கப்பெண் படையணி, அதே போல விவசாயிகளுக்கான நகர்வுகள், நீதியான அல்லது சட்டம் ஒழுங்குகளை கடைபிடிக்கின்ற வகையான செயற்பாடுகள் எல்லாம் தளபதி விஜயனுடைய அதிரடியான உத்தரவுகளால தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு சினிமா படம் பார்க்கறது மாதிரியான ஒரு ஃபீலை அண்மை காலங்களில் தமிழக அரசியல்ல காணக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான அறிவிப்புகளை தளபதியினுடைய தரப்பில் இருந்து அல்லது தளபதி தலைமையிலான தமிழக அரசினூடாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. மிக துரிதமாக இந்த நடவடிக்கைகளை அந்த அரசு முன்னெடுத்து வரதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேறொன்றும் இல்லை, தளபதி விஜய் அரசியல் களத்தில் வாக்குறுதிகள் சிலவற்றை கொடுத்திருந்தார். அந்த வாக்குறுதிகளில் சொல்லப்பட்ட ரெண்டு விடயம் தான் இந்த விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகின்ற கலைஞரினுடைய பேரிலான ஊக்கத்தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரைக்கும் வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார். அது எப்ப என்று சொல்லி பெண்களும் அரசியல் பரப்பும் தோல்வியடைந்த அரசியல்வாதிகளும் ஏக்கத்தோடையும் அது எப்பொழுது அந்த அறிவிப்பு வரும், எப்படி தளபதி அதை கொடுக்க போகிறார் என்றதை புரிந்து கொள்றதுக்கும் அறிஞ்சு கொள்றதுக்கும் கடுகு பார்வையோடு அரசியல்வாதிகள் காத்து கொண்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது எப்போ வழங்கப்படும் என்ற விஷயத்தை இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போறேன். அதே போல இந்த விவசாய கடன், உங்களுக்கு தெரியும், தளபதி இந்த விஷயத்தையும் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தார். விவசாயிகள் பெற்ற கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற விஷயம். அது எப்ப நடக்க போகுது, அதற்கான வழிவகைகள் எப்படி நடக்க போகிறது என்பதையும் இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஆகவே விவசாயிகளும் பெண்களும் சந்தோஷப்படக்கூடிய இந்த ரெண்டு செய்தி பற்றி தெளிவாக இப்ப சொல்றேன். முதலாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, விவசாய கடன். அதாவது இந்த 5 ஏக்கர் வரையான நிலப்பகுதியை வைத்துக்கொண்டு விவசாயம் செய்கின்ற சிறு அல்லது குறு விவசாயிகள் தங்களுடைய விவசாய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கூட்டுறவு சங்கங்கள் ஊடாக கடனை பெற்றிருப்பார்கள். கடன் பெற்று விவசாயம் செய்து சில நேரங்களில் அந்த கடனை திருப்பி அடைக்க முடியாமல் ஒரு மிகுந்த கடன் சுமையோடு கஷ்டப்படுகிற ஏழை எளிய விவசாயிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் பெற்ற கடன் தொகையினை தள்ளுபடி செய்கின்ற ஒரு வேலை திட்டம் ஆரம்பமாகி இருக்கிறது. எனவே தளபதி விஜயனுடைய தலைமையிலான இந்த தமிழக அரசினுடைய சார்பில் யார் யார் இந்த 5 ஏக்கர் வரையான நிலப்பகுதியை வைத்திருக்கின்ற விவசாயிகள், அவர்கள் அந்த நிலங்களில் விவசாயம் செய்தார்களா, அவர்களுடைய நிலத்தினுடைய தன்மைகள் என்ன, அவர்கள் பெற்ற கடன் அளவு எவ்வளவு, அது சம்பந்தப்பட்ட விவரங்கள், புள்ளி விவரங்கள் எல்லாவற்றையுமே இப்ப அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். திரட்டப்படுகிற தகவல்களை அடிப்படையாக கொண்டு இந்த விடயத்தை ஃபைனலைஸ் பண்ணி விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்யறதுக்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. வெகு விரைவில் இந்த செயற்பாடு இறுதி கட்டத்தை தொட காத்திருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் அரசு வெளிப்படுத்தியிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு தீர்மானமாக வெளிப்படுத்தி அல்லது ஒரு தீர்மானமாக எடுத்து இந்த விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யறதுக்கு பதிலாக வரப்போகின்ற புதிய பட்ஜெட்ல இந்த விஷயத்தை கொண்டு இந்த குறு நில விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்து அவர்களினுடைய கடன் சுமையையும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதில் தமிழக அரசு கவனமாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இப்ப அந்த தகவல்களை திரட்டுகிற பணியில தான் இப்ப அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். மிக விரைவில் அது இறுதி கட்டத்தை தொடப்போகிறது. அதற்கு பிறகு விவசாயிகள் பெற்ற கடன் எல்லாமே பட்ஜெட்ல அறிவிக்கிறதனூடாக தள்ளுபடி செய்யப்பட போகிறது. எனவே இந்த அறிவிப்பானது விவசாயிகள் மத்தியில் ஒரு நம்பிக்கையையும் அரசு முன்னெடுத்து வார செயல் திட்டங்கள்ல விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. அதே போல தளபதி வழங்கிய இன்னொரு முக்கியமான வாக்குறுதி தான் இந்த பெண்கள் இல்லத்தரசிகளுக்கான உதவித்தொகையை 2500 ரூபாயாக அதிகரித்து கொடுப்பது. உங்களுக்கு தெரியும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேரால வழங்கப்பட்டு வந்த அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை என்றது கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கிற 1.31 கோடி பெண்களால பயன்பெறப்பட்டது. 1.31 கோடி பெண்கள் அந்த 1000 ரூபாய் உதவித்தொகையை பெற்று வந்தார்கள். இந்த தொகை மாதம் 15ஆம் தேதி அவர்களுடைய வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டு வந்தது.
இதற்கு பெருந்தொகையான பணம் ஒன்று தமிழக அரசால செலவிடப்பட்டது. ஆகவே இந்த தொகையை தமிழக அரசு, அதாவது தளபதி விஜய் தலைமையிலான தமிழக அரசு எப்படி திரட்டப் போகிறது, இதை 1.31 கோடி பெண்களுக்கு அதிகமானவர்களுக்கு எப்படி வழங்கப் போகிறது என்பது சம்பந்தமாக பலர் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் சாத்தியப்பாடான விஷயமே கிடையாது. இதை சாத்தியப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்றதை எல்லாருமே சொல்லி வருகிறார்கள். ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த விடயத்தை எப்படி விஜய் அவர்கள் நிறைவேற்றார் என்றதை பார்க்கறதுக்கு தானும் காத்திருப்பதாகவும் சொல்லியிருந்தார். கஜானா காலியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில எப்படி இது சாத்தியப்படும் என்ற விஷயத்தை எல்லாருமே கேட்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் தளபதி விஜய் இந்த 2500 ரூபாய் காசை பெண்களுக்கு அதிகரித்து கொடுக்கிறதுல கவனமாகவும் கரிசனையோடும் இருக்கிறார். பல்வேறுபட்ட ஆராய்ச்சிகள், ஆய்வு நடவடிக்கைகள்ல அதிகாரிகளோடு ஈடுபட்டு வர்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் 6 மாசத்துக்குள்ள இந்த தொகை பெண்களுக்கு சேரப்போகிறது. ஒரு 6 மாத கால அவகாசத்தை தளபதி கேட்டிருக்கிறத இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே 6 மாசத்துக்கு பிறகு நிச்சயமாக இந்த 2500 அதிகரிப்பு தொகை பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு வழங்கப்படும். அதுவரைக்கும் இப்ப வழங்கப்பட்டு வருகிற 1000 ரூபாய், கலைஞருடைய பேரில் வழங்கப்பட்டு வருகிற 1000 ரூபாய் தொடர்ச்சியாக பெண்களுக்கு சேரும் என்றதை தமிழக அரசு இப்ப அறிவித்திருக்கிறது. மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்ற பேர்ல தளபதியினுடைய அரசாங்கம் இப்ப 2500 ரூபாய் பணத்தொகையை உங்களுக்கு வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறது. பார்க்கலாம் இந்த விடயமும் எப்படி சாத்தியப்பட போகிறது. சாத்தியம் இல்லை என்று சொன்னவர்களுக்கு இந்த திட்டம் ஒரு சாட்டை அடியாக மாறுமா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்கள் நலன் சார்ந்த தமிழக அரசு முன்னெடுத்து வர இந்த செயற்பாடுகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும், விஜயனுடைய இந்த அதிரடியான செயற்பாடுகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ பதிவு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.